வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எம்எஸ் எக்ஸலில் பார்கோட் அண்டு கியூஆர் கோட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்கோட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸல் ஓப்பன் பண்ணுறேன். இதில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பார்கோட் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ரைட் சைடில் அந்த பார்கோட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஒரு டெமோ காட்ட போகிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் நேம் பேஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு கோடு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட கோடு நான் இங்கே டைப் பண்ணுறேன். MO54785 அண்ட் அடுத்து KU57484 அண்ட் அடுத்து 5A4555. இது மாதிரி நான் கோடு டைப் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் வெறும் நம்பர் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடி இந்த மாதிரி 0 ஆட் பண்ணும்போது அந்த 0 இருக்காது. ஏன்னா நீங்கள் வெறும் நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது அது 0 இருக்காது. உங்களுக்கு 0 வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 0 டைப் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முன்னாடி இருக்கிற 0 அது அப்படியே இருக்கும். ஏன்னா இந்த செல் ஆல்ரெடி ஜென்ரலில் இருக்குது. ஜென்ரல் நம்பரிங் இது ரெண்டுத்தில் இருந்தாலும் அந்த 0 நமக்கு இருக்காது. பார்த்தீங்களா? இல்லை. ஸோ இந்த செல்லை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் 0 ஆட் பண்ணி நம்பர்ஸ் மட்டும் டைப் பண்ணிங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிற 0 அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் பேஸ் பண்ணி நம்ம கோடு க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ பார்கோட் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபாண்ட் ஆல்ரெடி ஒரு நேமில் இருக்குது. நம்ம ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ண அது இன்னொரு ஸ்டைலுக்கு மாறுது. ஸோ இது எப்படி ஒரு ஃபாண்ட்டோ அதே மாதிரி பார்கோட் அப்படின்றதும் ஒரு ஃபாண்ட். அந்த ஃபாண்ட்டை ஃபஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணணும். அந்த ஃபாண்ட்டுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பார்கோட்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு தேவையான பார்கோட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பார்கோடு இருக்குது ப்ளஸ் கோடும் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இந்த பார்கோடை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் இருக்கிற டவுன்லோட் பட்டன் இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுன்லோட் ஆனதும் ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆல் இந்த ஆப்ஷனை கொடுங்க. அகெயின் எக்ஸ்ட்ராக்ட். ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆனதும் இதை டபுள் கிளிக் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலே இன்ஸ்டால் இருக்குது, அந்த இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதால் எனக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை கேன்சல் பண்ணுறங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எக்ஸலை க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃபாண்ட் ஒர்க் ஆகும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதால் நான் ஸ்ட்ரெயிட்டாக பார்கோட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கோட் ஃபஸ்ட் நமக்கு இங்கே வரணும். ஸோ ஈக்குவல் டு இந்த கோடை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இந்த கோட் அப்படியே இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ இதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணால் ரைட் சைட்லையும் சேஞ்ச் ஆகும். பார்கோட் ஃபாண்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட்ஸில் பார்கோட் ஃபாண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்கோட் வந்துருச்சு. இதுக்கு போல்டு வேணும்னா அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா அன்போல்ட் பண்ணிக்கோங்க. அலைன்மெண்ட் சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது இன்னும் நல்லா ஷோ ஆகும். இப்போ நீங்கள் பார்கோடு சேஞ்ச் பண்ண ரைட் சைட்லேயும் பார்கோட் சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்களா? அகைன் நான் பார்கோட் சேஞ்ச் பண்ணுறேன், ரைட் சைடில் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கோடை நீங்கள் சேஞ்ச் பண்ண பார்கோட் சேஞ்ச் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கியூஆர் கோட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு பில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதில் தான் நம்ம கியூஆர் கோட் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹோம் டேபில் போய்க்கோங்க. அதில் ஆட் இன்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் கெட் ஆட் இன்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி ஷோ ஆகுது. இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் சர்ச் பாரில் போயிட்டு ப்ரௌஸ் ஆட் இன்க்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்துடும். சர்ச் பாரில் QR4 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள்.
இதில் ரெண்டாவதாக இருக்கிற இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஆட் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதால் இந்த மாதிரி கேட்குது. கண்டினியூ கொடுக்குறேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைடில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நமக்கு தேவையான வெப்சைட் நம்ம இதில் செலக்ட் பண்ண போகிறோம். நமக்கு வேண்டிய வெப்சைட்டை இதில் டைப் பண்ண போகிறோம். நம்ம இங்கே டைப் பண்ண கீழே QR கோட் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் சனா என்டர்பிரைசஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இதில் நம்மளுக்கு தேவையானதை நம்ம இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ண கீழே QR கோட் ஜென்ரேட் ஆகும். அதோட கலர், இந்த கலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் பேக்ரவுண்ட் கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளாக் கொடுக்குறேன், ஒயிட் கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சைஸும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் எந்த இடத்துல QR கோடை ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அங்கே தேவையான சைஸை நீங்கள் இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இன்சர்ட் டேப் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் கொடுங்க. பார்த்தீங்கன்னா QR கோடு இங்கே இன்சர்ட் ஆகிடுச்சு. இதை உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஒயிட் கலர் நம்மளுக்கு செட் ஆகலை. பேக்ரவுண்ட் க்ரீனாக இருக்கிறதால ஸோ இதை delete பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் சேம் கலர் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இன்செர்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் இந்த இடத்துல இதோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த QR கோடை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணி சைஸை பெருசாக்கிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு தேவையான லிங்க்கை நம்ம டைப் பண்ண போகிறோம். இங்கே தேவையான மேப் அல்லது உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு சைஸையும் மாற்றிக்கிட்டு இன்சர்ட் கொடுத்துருங்க. அண்ட் இதை நீங்கள் ஃபோன்லேயும் ஒர்க் ஆகுதான்னு உடனே பார்த்துக்கலாம். ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.